राधेकृष्णा सखीस। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। தொடர்ந்து பார்ட் 2ல இப்போ மேல்கொண்டு சரித்திரத்தை பார்ப்போம். நீ யாரோட வந்தியோ, யாருக்கு பின்னாடி பின்னாடி நீ வந்தியோ, அவள்லாம் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கா, பிரசாதம் சாப்பிடல. அதனால பிரசாதத்தை நீயும் சாப்பிடு. அவளுக்கு உன்னை பத்தின பயம் இன்னும் மனசுல இருந்து விடவே இல்லை. இப்ப நீ போய் சாப்பிட்டு வாப்பா முதல்ல அப்படின்னு சொல்லிடுறார். இப்ப எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடுறா. ஆனா அங்கேயேதான் சத்ராணியும் சாப்பிட்டு இருக்கா. நான் இப்போ கண்ணை ஏறெடுத்து ஒரு தடவை கூட அவர் பார்க்கல. இந்த ஒரே ஒரு தடவைன்னு சொல்லுவாரே, அந்த ஒரே ஒரு தடவை கூட அவர் பார்க்கல. இது யாருடைய கருணை? குருதேவருடைய கருணை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? கருணா குருதேவு கி கமால் கர் கயி, கருணா குரு देव की कमाल कर गई। हम पतितों का जीवन निहाल कर गई। हम विषयों को रास्ते से नरकों को जाते थे, हाथ पकड़ की मैं पद संभाल कर गई। करुणा गुरुदेव की कमाल कर गई அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பாட்டு. அப்படியே நினைச்சு நினைச்சு உருகி உருகி அப்படியே இந்த பாட்டை பாடுறார். சாப்பிட்றார், 2 வாய் சாப்பிட்றார். திரும்பி இந்த பாட்டை பாடுறார், 2 வாய் சாப்பிட்றார். இப்போ அவருக்கு தர்ஷனம் ஆயிடுத்து, நவநீத் பிரியாஜியுடைய தர்ஷனம் ஆயிடுத்து. பிரசாதம் சாப்பிட்டு இருக்காரு. எத்தனையோ நாளுக்கு அப்புறமா தான் இப்ப ஆகாரமே அவர் சாப்பிட்றாரு. கண்லேருந்து அப்படியே நீர் பிரவாகமா கொட்டுறது. சத்ராணிய திரும்பி ஒரு தடவை கூட பார்க்கல. நந்ததாஸ் சாப்பிட்டுட்டே இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு விட்டலாம் குசைஞ்சி வந்தார். நீங்கெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா எழுந்துருங்கோ, அவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படின்னு. நந்ததாஸ் சாப்பிட்டுட்டே இருக்கார். இப்ப இருக்கிற பிரசாதம் பூரா காலி எழுத்து. சாயங்காலம் கூட வந்துட்டு அந்த இலைய விட்டு அவர் இன்னும் எழுந்துக்கவே இல்லை. அப்படியே அது எதற்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படியே கண்லேன் தார தாரையா ஜலம் போயின்னு இருக்கு. உடனே சேவக்கால் போய் விட்டலாம் குசைஞ்சிட்ட சொல்றார், இந்த மாதிரி எச்சல் இலைக்கு முன்னாடி அந்த பண்டிட்ஜி வந்தாரே, அவர் உட்கார்ந்துட்டே இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், இன்னைக்கு எதுவுமே பேசக்கூடாது அவர்கிட்ட, அவரை சும்மா விட்டுடுங்க, இருக்கட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார் விட்டலாம் குசைஞ்சி. அப்படிதான் ராத்திரியை முடிஞ்சிடுது. மறுநாளைக்கு காத்தால விட்டலாம் குசைஞ்சி குளிச்சுட்டு மங்களாக்காக வேண்டி வரார். இன்னும் இவர் எச்சில் இலைக்கு முன்னாடியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கார், அழுதுண்டே இருக்கார். உடனே தர்ஷனுக்கான சமயம் வந்துட்டுப்பா, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்ற. என்ன அப்படின்னா, உனக்கு இனிமே பகவானுடைய சேர்ற நேரம் வந்துட்டுப்பா, எழுந்துரு, அதுதான் குருநாதருடைய சமிக்ஞை, எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்புறம் போய் குளிச்சுட்டு வா அப்படின்ற. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மங்களாக்கு வரார் இவர். இந்த மங்களா அனுபவம் இதான் முதல் தடவை மங்களா தர்ஷன் பாக்குறார் இல்லையா. ரொம்ப பிரசித்தமான கீர்த்தன் பாடுறார். குருநாதர் சொல்றார் பாடுன்னு. உடனே ரொம்ப பிரசித்தமான கீர்த்தன் இதுவும். தனக்கு சௌ வதன சுக்கு சுபாக்கோ சதனமானோ, தனக்கு திலக்கு பிக தனக்கு டிக்டோனா, தனக்கு திலக்கு பிக தனக்கு டிக்டோனா அப்படின்னு பாடின்னு வரார். குருதேவர் ரொம்ப பிரசன்னம் ஆயிட்டார் இவர்கிட்ட. அதுக்கப்புறமா ஸ்நானம், அதுக்கப்புறம் ஷிங்கார், இதெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் நவநீத் பிரியாஜிக்கு தினமுமே டோட்டல் சேவா உண்டு. பால்னா அப்படின்பாவா, அதெல்லாம் டோட்டல் சேவா தினமும் நடக்கும். இன்னைக்கும் ஸ்ரீநாத் துவாரால டோட்டல் சேவா நடக்கிறது.
வல்லபாச்சாரியருடைய காலத்துல அவர் ஏற்படுத்தின நியமம் தான் இதெல்லாம். அந்த காலத்துல அவருடைய காலத்துல தொட்டில் வசதி இல்ல. ஆனாலுமே வல்லபாச்சாரியர் என்ன பண்ணுவார், தம்முடைய அங்க வஸ்திரத்தை எடுத்து ஒரு பக்கம் அவரும் இன்னொரு பக்கம் அவர் தர்ம பத்தினி கிட்ட கொடுத்துட்டு அந்த வஸ்திரத்தையே தொட்டில் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுல பால்னா சேவா பண்ணிருக்கா. எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இப்போ தொட்டில் சேவா நடக்கிறது. நந்ததாஸ் தொட்டில் சேவா பாருப்பா அப்படின்னு சொல்றார். எப்பவுமே தர்ஷன் குருவோட கண்ணால சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ப சாட்சாத்காரம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நந்ததாஸ் இப்ப பாக்குறார். இப்ப சாட்சாத் யசோதா மையா மூஞ்சில ஆசுறாது தெரியுது அவருடைய கண்ணுக்கு. பாட ஆரம்பிச்சுட்டார் நந்ததாஸ். பால்னா சேவா கீர்த்தன். ஸ்ரீ கோபால் லாடிலே லால் கோ मोद बरी जासुमती खिलारावत श्री गोपाल लाडिले लाल को मुकचुंपति देखती सुंदर तन आनंद बरी बरी गावती श्री गोपाल लाडिले लाली को नंददास प्रभु गिरिवर दार को निरक निरक आदिशय सुख भावती श्री गोपाल लाडिले அப்படின்னு பாடுறார். ரசிகர்களுடைய ஜீவனை கீர்த்தன் தானே. சதா கீர்த்தன். அவ அஷ்டயாம சேவைக்கும் அந்த அந்த அஷ்ட கவிகளும் அப்படி பாடி ஒழிஞ்சிருக்க. ஆயிரக்கணக்கான கீர்த்தனங்கள் காண கிடைக்கிறது. வேற வேலையே இல்லையே. அஷ்டயாமைக்கு சேவைக்கு பாடுறது தானே அவளுடைய வேலை. சத்ராணிய பத்தி அவர் ஒரு நிமிஷம் கூட அவர் நினைக்கவும் இல்ல. அந்த நினைவே அவர்கிட்ட இல்லாம போயிடுது. எங்கேயும் போவேணா, எதுவும் செய்ய வேணாம். இனிமே நம்ம காலத்துக்கும் இந்த குருநாதருடைய சரணம் இந்த கோகுலத்திலேயே சதா இருந்துட்டு இந்த நவநீத் பிரியாஜிக்கே நம்ம கீர்த்தன் பாடின்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நந்தலாலா நந்ததாஸ் இப்ப ரெண்டு பேரும் ஜோடி ஆயிட்டா. சதா கொஞ்சி 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 அந்த குழந்தைய கொஞ்சி கொஞ்சி பாடுறார் ஹுசைன்ஜி. நந்ததாஸ் கிட்ட சொல்றேன், நாளைக்கு நான் கிரிராஜ் போகிறேன்ப்பா, நீ என்னோட கிளம்பணும் அப்படின்னு சொல்றார். உடனே நந்ததாஸ் சொல்றார், உங்க ஆக்ஞை என்னவோ அந்த மாதிரியே நான் செய்யறேன், வரேனே, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்றார். இப்போ கூட்டின்னு போயிட்டார். இவ போய் சேர்ந்தாச்சு. கிரிராஜ் போய் சேர்ந்துட்டா. ஸ்ரீநாத்ஜியோட தர்ஷனம் எடுத்து மூலஸ்வரூப் சகாதானே, போஜ் சகாதான் இவர், கிருஷ்ணனுடைய சகா வச்சே. இவர் போஜி சகாவா இருக்கும்போதே மதுர ரசத்துல இவர் எப்பவுமே கிருஷ்ணனோட கை கொடுத்துப்பார். அப்பேற்பட்டவர் இவர். இந்த சீத் சுவாமி சரித்திரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, கோவர்தனாக்கு சேவா பண்ணும்போது இந்த சந்தியாச்சா சமயம் ஆச்சுன்னா அந்த கோச்சாரணம் முடிஞ்சு அந்த வர வேளை கிருஷ்ணனும் பலராமனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தோல் போட்டு ஆயிரக்கணக்கான கோக்களோட அப்படியே வருவா. அப்போ இவர் தினம் ஆகே காயே பீச்சே காயே 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 அப்படின்னு அந்த பாட்டு பாடுவார் இல்லையா. அந்த பாட்டை இப்ப பாடின்னு இருக்கார். இந்த பாடின்னு இருக்கிற வேளையில தான் இவ சேர்றார். நந்ததாசும் ஹுசைன்ஜியும் சேர்றார். இந்த பாட்டை சித்தாஸ் ரொம்ப ஆவேசமா பாடிட்டு இருக்க. சூர்தாஸ், கும்மன்தாஸ், கிருஷ்ணதாஸ், பரமானந்ததாஸ், கோவிந்தாஸ் இவா எல்லாரும் பின்னாடி உட்கார்ந்து இருக்கா. இவர் உள்ள நந்ததாஸ் இப்ப நுழைஞ்சார். எல்லாருடைய சரணத்தையும் போய் தொட்டார். அது தன்னுடைய நெற்றியில இட்டுண்டார். அப்புறம் சீத்தாஸ் ஜி இப்ப ஆவேசமா ரொம்ப உறக்க பாடிட்டு இருக்காரு இல்லையா. கோச்சாரணத்தை முடிஞ்சு மாடுல ஊட்டிட்டு ஷாம் சுந்தர் திரும்பி வரான். பர்தா இன்னும் திறக்கல. ஆதே காயே பீச்சே காயே. இப்ப இந்த பாட்டை நம்ம திரும்பி ஸ்மரிச்சுக்கணும். ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி இப்போ அடுத்ததா நந்ததாஸ் பாட போற. அதனால இதை நம்ம ஸ்மரிச்சுப்போம். இட்டு காய உத்து காய்
गोविंद को गायन में बस होगी बावे, देखो गायन चराया लावे। आगे गाये पांचे गाय, इट गाय उठ गाय, गोविंद को गायन में बस होगी बावे, बस होगी बावे। गायन सो ब्रज जायो, वैकुंठ बिसराय। हरे वैकुंठ बिसराय, ये गायन सो ब्रज जायो, वैकुंठ बिसराय। चित स्वामी गिरिधारी, विठले सब मुरारी। गौरियों को वेश दर गायन में आवे है, आगे गाये पीछे गाये, इट गाये उठ गाये, गोविंद को गायन में बस होगी பாவே. இப்ப பர்தா திறந்துடுது. திறந்த உடனே சாக்ஷாத் கிரிதர கோபால் சாக்ஷாத் ரூபத்திலேயே தட்சிணம் கொடுக்கிறார் நந்ததாஸ்க்கு. உடனே நந்ததாஸ் ஆரம்பிச்சுட்டார். என்ன அப்படின்னா, இவருடைய பாவம், அடுத்த பாவம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் பசுக்களோட கூட்டம் கண்ணுக்குட்டி இதெல்லாத்தையும் மேய்ச்சிட்டு ஷாம் சுந்தர் பலராமன் தோல்ல கைய போட்டுட்டு கோப பசங்களோட அப்படியே வந்துன்னு இருக்கும்போது மதுர ரசத்தையும் கூடவே அவன் போஷணம் பண்றான். எப்படி கோபிகைகளுக்கு சங்கேதம் கொடுக்கறானா. மேல பாடுறாரு இவர், ஹட்டக்கு ஹட்டக்கு காயே टटक टटक रगी, गोकुल की गली अति लावत शांकरी, जारी के वारी जरुगन मोग அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த கோபி ஜனங்கள்லாம் திரும்பி வரும்போது அவளுக்கு எல்லாம் தர்சனத்துக்காக காத்துட்டு இருக்கா இல்லையா. சில பேர் மாடியில இருந்து பாப்பா, சிலர் உப்பரிகையில இருந்து பாப்பா, சில பேர் கீழே நின்று இருப்பா, சில பேர் புஷ்ப விருஷ்டி பண்ணுவா, சில பேர் ஆரத்தி எடுப்பா, சில பேர் மக்கானாவை தூக்கி போடுவா, சில பேர் சென்ட கொட்டுவா, சில பேர் பன்னீரை விடுவா. இப்படி ஒருத்தர் அவனுடைய பிரேம ரசம் பொங்கி அவா கிருஷ்ணனோட விதம் விதமா ஆடுவா. போலி தூளி தூளி தேக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். ஷமா, என்னடா எங்களெல்லாம் திரும்பி பார்க்காமையே போற, நாங்க எத்தனை நாளையா நீ வரப்போறன்னு காத்து நின்று இருக்கோம், எங்களை திரும்பி கூட நீ பாக்கலையே. சரி, இப்ப என்ன பண்ணா இவன் நம்மள திரும்பி பாப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிறார். உடனே என்ன பண்றா, ஒரு சின்ன காகிதம் எடுத்துக்கிறா, அதுல சங்கேதம் எழுதுறா. அத என்ன பண்றா, அந்த பேப்பரை அந்த புஷ்பத்தோட சேர்த்து மடிச்சுட்டு அப்படியே ஷாம் சுந்தருடைய தலையில தூக்கி எறிவா. பாக்குறதுக்கு ஏதோ புஷ்பம் விழற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கமல புஷ்பத்தோட என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பேப்பர்ல அவ எழுதியிருக்கிறது இருக்கும். உடனே யார் நம்ம மேல இப்படி போட்டுது அப்படின்னு ஷாம் சுந்தர் இப்படி திரும்பி தலையை தூக்கி அப்படி அப்படி பாப்பான். ஆஹா ஆஹா அப்படி பாப்பான். பார்த்த உடனே ஷாமா ஷாம் என்ன பார்த்துட்டான் அப்படின்னு உடனே அந்த கோபிகைகள் அப்படி துள்ளி எழுந்து குதிப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா, இன்னொன்னு என்னன்னா, அந்த சங்கேதம் கொடுத்தா இல்லையா அந்த பேப்பர்ல, அத ஸ்ரீஜி சங்கேதமா, இன்னைக்கு மஞ்சரிக்கண் அந்த குஞ்சமா, எந்த குஞ்சத்துக்கு போறது, என்ன பாவனா செஞ்சு வச்சிருக்க, சம்பகலி குண்டகலி பரகத் ரசரங்கலி दाऊ बर देखी पर लिखे द्वे आंतरी. ரெண்டு அக்ஷரம் எழுதிருக்கு. சில பேர் சொல்றா, இந்த குஞ்சு எந்த குஞ்சுல சந்திச்சுக்கணும் அப்படின்றத அந்த குஞ்சோடைய பேரை அவ எழுதியிருக்கலாம். பே அவரு பே லிக்கோ பே அவரு பே, பேனா வனம். அவ வனம்ன்றது வா இல்ல,
அவன் பேன் தான் சொல்லுவா. பே ஒரு பே லிக்கோ ஹே அப்படின்றா. அப்படின்னா என்ன அப்படின்னா பாண்டீர வனம். ஓ, இன்னைக்கு பாண்டீர வனமா? இல்ல இல்ல இல்ல, கே ஒரு பே அப்படி எழுதிருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா கேவர் வனத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு. இல்ல 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 இல்ல, கூ ஒரு பே எழுதிருக்கு அப்படின்டா, குமுத வனத்துக்கு வந்துருவோம். இல்ல 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 இல்ல, 2 அக்ஷரம் எழுதியிருக்கேன், ரா தாவா. எப்படி பாவனாவோ அப்படி இந்த 2 அக்ஷரம் எழுதியிருக்கு. चंपकली कुंटकली बरगद रस रंग गली ठाकुर बर देखिए द्वे अंकली नंददास प्रभु प्यारे टाके द्वारे होत काड़े लेगी लेगी वचन मान கடைசியில சங்கேதம் பண்றாராம். என்ன? காவுசோ நாகரி நர்காவுசோ ஆங்கரி. என்ன சொல்லியாச்சு, கேட்டாச்சு, புரிஞ்சாச்சு. புரிஞ்சவங்க பாத்துக்கோங்க, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சவங்க பாத்துக்கோங்க. हे हटक हटक गए ठटक ठटक रगी. எப்படி என்ன அற்புதமா இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுக்கே இத வெறும் கேட்கிற நம்மளுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் வருதுன்னா உண்மையிலேயே கோபிகைகள் எப்படி அனுபவிச்சிருப்பா அந்த சமயத்துல. நம்மளையும் கோபிகைகளா அவன் சேர்த்துக்கணும். இந்த முதல் நாள் தரிசனத்திலேயே இப்படி ஹட்டக்கு டட்டக்கு அது இதுன்னு பாடி எல்லாரையும் கவர் பண்ணி இழுத்து இந்த நந்ததாஸ். இப்ப சூர்தாஸ் மாதிரி இருக்கிற புலிகள்லாம் கூட ஆணு பாக்குறா. என்னடா இது, வந்த க்ஷணத்திலேயே அற்புதமான தரிசனம், கோலாகலம், ஒரே கும்மாளம், ஹாய் ஹாய் அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா. நவநீத் பிரியாஜி மேலையும் நந்ததாஸுக்கு கொள்ள பிரியம்தான். ஆனா இன்னைக்கு கிரிதரனை பார்த்த உடனே இவர் மதுர பாவத்துல ஏற்கனவே ஜென்மாந்தரத்துல கிருஷ்ணனுக்கு சகாவா இருக்கும்போது மதுர பாவத்துல நிறைய கூட இருந்திருக்கான் இந்த நந்ததாஸ். அதனாலதான் இப்படி ஒரு பொங்கிண்டு வருது அவருக்கு. இப்போ என்ன பண்ற, ரத்நாத் குசைன்ஜி கிளம்புறேன்ப்பா அப்படின்ற. இல்ல நான் வரட்டுமா அப்படின்றார். உன் சௌகரியம்ப்பா, நீ இங்க இருந்தாலும் இரு, நீ அவனை பிரியாஜிக்கு பாடினாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ன உடனே குருநாதர் கட்டளப்படியே 1 மாசம் நவநீத் பிரியாஜி கிட்ட கோகுலத்துக்கு போவார், 1 மாசம் இங்க கிரிதர கோபால் கிட்ட இங்க கிரிராஜ்ல இருப்பார். இப்படி நந்ததாஸ் இங்கேயும் அங்கேயுமா மாத்தி மாத்தி ரசிகர்களுடைய சங்கம், அற்புதமான சேவா, ரொம்ப சந்தோஷமா காலம் போயின்னு இருக்கு. இப்ப இந்த யாத்ரா மண்டலி துவாரகால இருந்து திரும்பி காசிக்கு வந்தா துளசிதாசு ரொம்ப சிந்தனையாவே தான் இருக்கார். எங்க போனா நந்ததாஸ் என்ன அப்படின்னு ரொம்ப விசாரம் அவருக்கு. மண்டலி வந்துட்டு எங்க நந்ததாஸ் அப்படின்னு கேக்குறாரு துளசிதாஸ். உடனே அவ சொல்றா, நந்ததாஸ் வரல, என்னப்பா ஆச்சுன்ன உடனே இந்த மாதிரி 10 நாளைக்கு 1 மாசம் கூட நாங்க அங்க தங்கினோம். நான் கிளம்புறது நாளைக்கு கண்டிப்பா கிளம்பணும்னு எல்லாம் கட்டிட்டோம். ஆனா 5 மணிக்கு கிளம்பணும்னா 3 மணிக்கே கிளம்பி இவர் எங்கேயோ போயிட்டாராம். நாங்க தேடி தேடி பார்த்தோம், அகப்படல. நாங்க எங்களுடைய யாத்திரைய தொடர்ந்தோம். அதனால இப்ப நந்ததாஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு துளசிதாஸ் ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாரு. நான் சொன்னேனேப்பா, அவனை எப்படியாவது பத்திரமா பாத்துக்கோங்கன்னு. விவரம் பத்தாது, அவன் ஒரு 2 கட்டான்னு சொன்னேனேப்பா. பார்த்தீங்களா, இப்ப எங்கேயோ தொலைச்சிட்டேல அவனை. எனக்கு மறுபடியும் நந்ததாஸ் வேணும் கலவரப்படுறார். அப்புறம் குருநாதர்கிட்ட கேட்கிறார், நான் ஒரு தடவை பிருந்தாவனம் போய் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரி, ரஜத்துல எப்படிப்பா நீ தேடுவ அப்படின்னு கேக்குறார். வியாக்குலமா இருக்கு துளசிதாஸ்க்கு. உடனே சேஷ்கநாதன் சொல்றார், 2 பேரும் சேர்ந்து விவாதிக்கிறா. இப்ப நீ கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப குருநாதர். எதிர்ச்சியா கிளம்புற சமயத்துக்கு ஒரு வைஷ்ணவர் வரார்.
அவர் என்ன அவரை பார்த்த உடனே எங்கேருந்து வரல, விரஜத்துல இருந்து வரும். அப்படியா? இந்த மாதிரி என்னுடைய சகோதரன் நந்ததாஸ் நீங்க பார்த்திருப்பேன். ஆமாமா பார்த்திருக்கேனே, இங்க இருப்பாரு. ஆமா, அவர் இப்போ அங்க இருக்காரா, நீங்க பார்த்தேளா? ஆமாமா, நான் கேள்விப்பட்டேன். நந்ததாஸ்னு ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காரு, ரொம்ப நன்னா பாடுறார். அவர் 1 மாசம் கோகுலம், 1 மாசம் கோவர்தனம் அப்படின்னு இருக்காராம். அதுக்கு மேல விட்டல்நாத் புசைஞ்சியோடைய சிஷ்யர் ஆயிட்டாராம். அழகா கீர்த்தனம்லாம் பாடுறாராம், கோலாகலமா இருக்காராம். இப்படின்னா உடனே துளசிதாஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, வயசுல சின்னவன் தான் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் அண்டி இருக்காரே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு பிரசன்னம் ஆயிட்டார் இப்ப துளசிதாசர். இப்ப துளசிதாசர் தேடிண்டு நந்தவிரஜம் வந்துட்டார். கேட்டு விசாரிச்சுட்டு நவநீத் பிரியாஜியோடைய சேவையில தான் அவர் இருக்கார், கோகுலத்துலதான் இருக்காரு தெரிஞ்சுன்னு அங்க வந்தார். அங்க கேட்ட உடனே இல்ல, இன்னைக்குதான் காலையில கிளம்பி அவர் கோவர்தனம் போயிட்டாரு அப்படின்னார். சரின்னு உடனே அங்கேருந்து கிளம்பி கோவர்தனத்துக்கு வரார் துளசிதாசர். அங்க பார்த்தா கோவர்தனத்துல கோயிலுக்குள்ள தேடி பார்த்தா கிடைக்கல. உடனே அங்க இருக்கவாளை கேக்குறாரு, இந்த மாதிரி நந்ததாச பார்த்தது உண்டா அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே அவன் சொல்றான், ஆமா, கோவிந்த குண்டுல உட்காந்துட்டு பாடின்னு இருக்காரே அப்படின்ன உடனே நேரா கிளம்பி துளசிதாசன் கோவிந்த குண்டுக்கு வரார். நந்ததாஸ் பாவராஜ்யத்துல இருக்கார். கண்ணெல்லாம் மேல சுருகி இருக்கு. ஹா கிருஷ்ணா, ஹா கிருஷ்ணான்னு 2 கையும் மேல தூக்கிண்டு புலம்பின் இருக்கார். கண்கள்லாம் அப்படியே சுருகின் போயின்னு இருக்கு. துளசிதாஸ் அவருடைய நெத்தியில கைய வச்சார். இப்போ ஹரே நந்ததாஸ் அப்படின்னு கூப்பிட்டார். உடனே எழுந்துட்டார் அவர். அண்ணா வந்துட்டேலா, நமஸ்காரம் நமஸ்காரம்னு சரணத்துல விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றார். சரிப்பா, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறார். உடனே அவர் சொல்றாரு, இதெல்லாம் பெரிய கிருப்பை, குருநாதனுடைய கிருப்பை, கிருஷ்ணனோட கிருப்பை, நான் வேற என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல துளசிதாச ஸ்துதி பண்றார் நந்ததாஸ். ஸ்ரீமத் துளசிதாஸ் ஸ்வகுரு பிராதாபது வந்தே சேஷ சனாதன விபுல ஜான ஜின் பாயே அனந்தே ராமச்சரித ஜின தீன் தாபத்ரே கலிமலாரி करी पोती पर सगी आदर गुलाब पुरारी रागी जिनकी देख मदन मोगन धनुधारी वाल्मीकि अवतार कह की संत प्रचारी नंद दास के हृदय नयन को, नंद दास के हृदय नयन को खोले सो होई उज्जवल रस तप गाय दियो जान सब போயி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரேமமயமான மார்க்கம், இந்த பக்தி மார்க்கம், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த துளசிதாசர் தான் என் கண்ணை திறந்தவர் அப்படின்னு இந்த ஸ்துதியில சொல்றார் அவர். இப்படி தரிசனம் கிடைச்சதே அப்படின்னு கொண்டாடுறார் துளசிதாசர். துளசிதாஸ் இப்ப பேச ஆரம்பிச்சார். சரிப்பா, எல்லாம் சரிதான், என்னுடனே சங்கம் அப்படி இப்படிலாம் சொல்ற, ஆனா இப்படி யார்கிட்டயும் சொல்லிக்காம கொள்ளாம நீ செஞ்சது சரிதானா? இது யாரோட உபதேசம் அப்படின்னு கடிஞ்சுக்கிறார். வினோதமாதான் கடிஞ்சுக்கிறார். அப்படின்ன உடனே, நீ விரஜத்துக்கு கண்ணையாவுடைய சக்கரத்துல விழுந்துட்ட போல இருக்கு அப்படின்றார். உடனே இவர் சொன்னார், நந்ததாஸ் சொன்னார், சரி அப்படின்னா நம்ம 2 பேருமா சேர்ந்து ராவண பாடலாமா அப்படின்னார். என்ன நந்ததாஸ் ஒரு தோஹா பாடுறார். हम सागर रघुनाथ के जन्म जन्म के दास बैरूप माधुरी मन हरियो तारू प्रेम की वास அப்படின்னு ஒரு தோஹா பாடினார். நான் நேத்தும் இன்னைக்கும் நாளைக்கும் ஜென்ம ஜென்மத்துக்கும் ரகுநாதருடைய தாசன் தான். ஆனா என்ன செய்வேன், இந்த பிருந்தாவன டாக்கூர் பயங்கர மாயா ஜால காரணா இருக்கானே அப்படின்னு துளசிதாசரை கட்டி பிடிச்சுன்னு சொல்றார். உடனே துளசிதாஸ் சொல்றார், இது மட்டும் என்ன கம்மியா ரகுநாத் கிட்ட அப்படின்னு. உடனே நந்ததாஸ் சொல்றார், மனசு வைராக்கியமா எடுத்து நான் என்ன பண்ணுவேன், இந்த முரளி கானத்தை கேட்டு கேட்டு அவனை விட்டு போக கூடாதுன்னு என் மனசு வைராக்கியமா எழுத்து அப்படின்னு சொல்றார். ராமர் ஏக பத்னி விரதர், என்னுடைய விவாகம் ராமரோட தான். ஆனா கிருஷ்ணர் நிறைய விவாகம் பண்ணிட்டு இருக்கார், நிறைய பேரை காப்பாத்துறார். அதனால அதுல ஒருத்தரா என்னுடைய மனசையும் அவன் திருடிட்டான் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே துளசிதாஸ் சொல்ற,
ராம கிருஷ்ண ஏக்கிய ரெண்டு பேரும் ஒத்தரதான்ப்பா. தாமுல ருச்சி இருந்ததுன்னா தாமு ருச்சேத்தோ ரகோ அயோத்தியா, அவரு புரி ருச்சேத்தோ ரகோ காஷி, அவரு வன ருச்சேத்தோ ரகியே தண்டகவனு மாயி, அவரு கிரி ருச்சேத்தோ ரகியே காமத்து அவினாஷி அப்படின்றார். உனக்கு தாமத்துல ருச்சி இருந்ததுன்னா அயோத்தியால இரு, இல்ல புரியில தான் ருச்சி இருக்கு அப்படின்னா காஷியில இரு, இல்ல வனத்துலதான் ருச்சி இருக்கு அப்படின்னா தண்டக வனத்துல இருக்கலாம், இல்ல கிரில தான் ருச்சி இருக்கு அப்படின்னா சித்திரக்கூட்ல இருக்கலாமே அப்படின்னு சொல்றார். அதுக்கு நந்ததாஸ் பதில் சொல்றார், गिरी रुचेतो वचो श्री गोवर्धन, काम रुचेतो वचो नंदगाव, ना नगर रुचेतो वशो मथुरा पुरी, शोभा शाकर अटिय विराम, चरिता रुचेतो वशे श्री यमुना तट, सकल मनोरथ पूर्ण काम, नंददास गानन रुचेतो वशो भूमि वृंदावन धाम அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு கிரியில வாசம் பண்ணணும் ஆசையா இருந்தா கோவர்தனத்துல இருங்கோ, கிராமத்துல இருக்கணும்னு நினைச்சேன்னா இந்த காவத்துல இருங்கோ, நகரத்துல இருக்கணும்னு நினைச்சேன்னா மதுராபுரியில இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். நதிக்கரையில இருக்கணும்னு நினைச்சேன்னா யமுனா நதி தட்டுல இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இல்ல வனத்துலதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா பிருந்தாவன தாம்ல இருங்கோ அப்படின்னு சொல்றார். குருசுவாமி சொல்ற எல்லா தப்பும் உங்க மேலதான். நான் என்ன பண்ணுவேன், என்னோட பேரை நந்ததாசன் வச்சிருக்கேன், என் மனசு தானா போய் நந்தன் கிட்டதான் போய் பறி போறது. எங்க அப்பா தசரத தாசனு பேர் வச்சிருந்தானா என்னுடைய மனசு தசரத தனயனான ராமன் கிட்ட பறி போயிருக்கும். ஆகையினால நான் என்னுடைய மனச நந்தன் கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டேன், அவன் திருடின்ட்டான் அவன் அப்படின்னு உடனே அவர் ரொம்ப பிரசன்னமாயிட்டார். இப்ப துளசிதாசர் சரணத்துல விழுந்தார் துளசிதாசருடைய கால்ல. அப்புறம் நந்ததாசர் தூக்கினார், சொன்னார், அம்மா அப்பா ராம கிருஷ்ண இவா ரெண்டு பேருக்குள்ள எந்த பேதமுமே கிடையாது, பேதம் நம்மளுடைய புத்தியில தான். அப்ப துளசிதாஸ் ஒரு கீர்த்தன் பாடுறார், நந்ததாஸ் ஒரு கீர்த்தன் பாடுறார். என்ன ராம கிருஷ்ணன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நந்ததாஸ் பாடினது போலே ராம் கிருஷ்ண ககியே உठी போத் வே அவதேஷ தனுர் கருதாரே ஏ விரஜ ஜீவன மாக்கனு சோரே அப்படின்னு சொல்லிட்டு பாடின்னு வர்றாரு. பெரிய பாட்டு. இவனே ரொம்ப பிரசன்னமாயிட்டார் துளசிதாசர். அப்புறம் என்ன பண்ணார் துளசிதாசர், கோவர்தனநாதனுடைய தரிசனம் ஆச்சு, பரிக்கிரமா எல்லாம் பண்ணார். ஒரு பிரசித்தமான பதம் பாடினார் அந்த சமயத்துல துளசிதாசர். வந்தோ மாவத்து கோகுல கிராம் உத்தகிராஜத் ஜானகிவ இத்தகிராஜத் ஷியாமா ஷியாம் வந்தமாவத்து கோகுல கிராம் அப்படின்னு பாடினார். ரொம்ப இதுவும் பெரிய கீர்த்தன் தான். நந்ததாஸ் சிரிச்சார். சரி ஒண்ணு செய்யுங்க, நீங்க வந்தே நீங்க என்னோடயே தங்கிடுங்கோ, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்துட்டு பஜனை பண்ணிட்டு ஒரே குட்டீரத்துல இருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னார். உடனே துளசிதாசர் சொன்னார், இதனாலாம் உன் தப்பு இல்லப்பா, ஒரு சகோதரன் கிருஷ்ண பக்தன், ஒரு சகோதரன் ராம பக்தன். அவன் கிருஷ்ண பக்தன் பிருந்தாவன வாசம் பண்ணட்டும், தனுர்தாரி பக்தன் காஷி வாசமோ அயோத்தியா வாசமோ பண்ணட்டும், இரண்டு பேரும் ஒத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவா ரெண்டு பேரும் பாடி முடிச்சா. அதுக்கப்புறம் துளசிதாசர் சொன்னார், சரிப்பா ரொம்ப சந்தோஷம், உன்னை பத்தி தான் ரொம்ப விசாரப்பட்டு இருந்தேன் இத்தனை நாளைக்கு, ஆனா இன்னைக்கு எனக்கு மனசு ரொம்ப லேசாயிடுத்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். நான் ரொம்ப நாள் இந்த நந்ததாசோட தங்கி இருந்தார். எங்க கோவர்தனத்திலயும் இருந்தார், கோகுலத்திலயும் இருந்தார். அதுக்கப்புறம் குசைஞ்சி விட்டல்நாத் குசைஞ்சியும் பார்த்தார் துளசிதாசர். அதுக்கப்புறமா விடை பெற்றுட்டார் துளசிதாசர். நந்ததாசர் இதுக்கு அப்புறமா சதா 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 கோவர்தன வாசம் பண்ணிட்டு இருக்கார். நந்ததாசோட இப்ப கோவர்தனாத் நிறைய லீலைகள் பண்றான் ஸ்ரீநாத்ஜி. ஒரு தடவை சாரங்கி வாசிச்சுன்னு இருக்காரு, எதிர்க்க உட்கார்ந்துட்டு
ரொம்ப அழகான ராகம் பாடின்னு இருக்காரு. நடுவுல என்ன ஆயிடுச்சு, சாரங்கியினுடைய தந்தி அருந்து போயிடுத்து. அன்னை தந்தி அருந்து போயிடுத்துன்னா இந்த ராகு பாடுறதுல எங்கேயாவது பங்கம் உண்டாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நந்ததாஸ் என்ன பண்றார், இவருக்கு இந்த பாவ சமாதி பங்கம், ஸ்ரீநாத்ஜி என்ன பண்றார், நந்ததாசனுடைய பாவ சமாதியிலேருந்து அவருக்கு ஏதாவது பங்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கூட பக்கத்துல வந்து வாசிச்சுட்டு அருந்து போன தந்தியை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு அப்படியே புது தந்திய மாத்திட்டார். எப்படி ஆச்சு? ஆமா, பூரா பாட்டு முடிஞ்சது. நந்ததாஸ் கண்ணை திறந்து பார்த்தார். பாதியில அருந்துட்ட தந்திய யார் மாத்தினா அப்படின்னு பார்த்தா எதிர்க்க ஸ்ரீநாத்ஜி நின்று சிரிச்சுன்னு இருக்கான். நமக்கு சிரிப்பா. உடனே நீதான் பண்ணியா அப்படின்னு கேக்குறார் நந்ததாஸ். உடனே சிரிக்கிறான். நான் தான் செஞ்சேன், புது தந்தியை மாத்தினேன். உடனே நந்ததாஸ் கேக்குறார், பிரபு உங்களுக்கு எதுக்கு இத்தனை கஷ்டம், நீங்க ஏன் இப்படி சிரமப்பட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி அப்படின்னு உடனே நந்ததாஸ் சொன்னார். அப்படின்னு நந்ததாஸ் கேட்டார். உடனே அதுக்கு பிரபு சொன்னார், இல்ல நந்ததாஸ், நீ பாடுறச்ச நான் உன் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு உன்னுடைய பாவத்தை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். தந்தி அருந்த உடனே எங்க உன்னுடைய பாவம் வந்து பங்கமாயிட போறதுன்றதுக்காக நான் தான் அவசரமா அந்த பழைய தந்தியை எடுத்துட்டு புது தந்தியை கட்டினேன் அப்படின்னு சொன்ன உடனே நந்ததாஸ் அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சுடுறார். இப்படி எத்தனையோ லீலைகள் பக்தாளோட சேர்ந்து அந்த கிரிதரலால் பண்ணியிருக்கோம். ஆனா எது நடந்தாலும் சரி நந்ததாஸ் சத்சங்கத்தை மட்டும் விடமாட்டார். குருதேவ் விட்டல்நாத் குசைன்ஜி வந்தாருன்னா நந்ததாஸோட இருக்கிற சத்சங்கத்தை ரொம்ப அனுபவிப்பார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சமயத்துல இவர் ரொம்ப சங்கோஜி கூட. ஆனா சூர்தாஸோட நிறைய சத்சங்கம் பண்ணுவார். மத்தியானத்துல சில நாள் என்ன பண்ணுவார், இங்க கோயில்ல இருந்து நேரா கிளம்பி பாலாச்சோலி கிராமத்துக்கு போயிடுவார், சூர்தாஸுடைய குட்டீரத்துக்கு. அங்க போய் அவரோட சத்சங்கம் பண்ணுவார். சூர்தாஸ்க்கு இவரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். சூர்தாஸ் வந்து சந்த் லக்கரின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். நந்ததாஸ்க்கு அந்த கிரந்தம் ரொம்ப பிடிக்கும். நந்ததாஸோட சூர்தாஸ் ரொம்ப ஸ்நேகமா பழகுவார். ஒரு தடவை அவர் இப்படி உட்கார்ந்து இருந்தார். அப்ப நந்ததாஸ் வந்து சூர்தாஸ்கிட்ட சொன்னார், சரி நீங்க எனக்கு எதுவுமே ஆக்னே இட மாட்டேன்றே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறார். உடனே அதுக்கு சூர்தாஸ் சொன்னார், நந்ததாஸ், என்னுடைய ஆசை, பிரபுவனோட ஆசை, குருதேவனுடைய பிரேரணை இதுதான். என்னன்னா நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்ற. உடனே இந்த ஸ்திதியிலையா அப்படின்னு கேக்குறார் நந்ததாஸ். எந்த ஸ்திதியா இருந்தா என்ன, நிர்வாகம் பண்ண போறது அவன் குடும்பத்தை, நம்மால என்ன பண்ண முடியும்? எந்த ஸ்திதியிலையும் அவன் வந்து பார்த்துப்பான், அவன் தானே அந்த பாரத்தை இழுக்க போறான். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உங்க ஜென்ம பூமிக்கு போயிட்டு வாங்கோ, விவாகம் பண்ணிக்கோங்க, கிரகஸ்தாசிரமத்துல கொஞ்ச நாள் இருக்கணும். உங்களுக்கு உள்ள வந்து அதாவது சாதகனுக்கு வந்து ஏதாவது பிராரப்தம் இருந்ததுன்னா அதை வந்து அனுபவிச்சுதான் தீர்க்கணும். அதனால வேண்டி நீங்க ஜென்மஸ்தானத்துக்கு போயிட்டு வாங்கோ அப்படின்னு. ஏன்னா இவருக்கு எல்லாமே தெரியுமே, சூர்தாஸ்க்கு கண்ணுதான் கிடையாதே கண்டு அவருக்கு ரொம்ப நல்லா எல்லாமே அவருக்கு புரிக்குமே. அதனால இவர் என்ன பண்ணார், கிளம்பி ஜென்மஸ்தானத்துக்கு வந்துட்டார். அவர் சொன்னாரு, இவரு கிளம்பி ஜென்மஸ்தானத்துக்கு போனார். ஒரு கல்யாணமும் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு புத்திர சந்தானமும் உண்டாச்சு. அந்த பையனுக்கு கிருஷ்ணதாஸ்னு பேர் வச்சார். அவரும் நல்ல கிரந்தங்கள்லாம் எழுதுவார் கிருஷ்ணதாஸ். அந்த அவருடைய கிரந்தத்துல நிறைய நந்ததாஸ் அவ அப்பாவை பத்தி நிறைய பரிச்சயம் சொல்லியிருக்கார். ரொம்ப நாள் இருந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு வைராக்கியம் வந்துடுத்து. உடனே இவர் என்ன பண்ணார், திரும்பி கிளம்பி கிரிராஜுக்கே வந்துட்டார். இவர் போய் இருந்த போதுதான் இந்த ராம்பூர் அப்படின்றது வந்து ஷாம்பூரா மாறிட்டு அங்க ஷாம் குண்டுன்னு ஒரு குண்டத்தை நிர்மாணம் பண்ணார். இதுக்கப்புறம் இப்ப இந்த தடவை வந்த உடனே என்ன பண்ணார், கிரிராஜ் பக்கத்திலேயே மானசி கங்கா இருக்கு இல்லையா, அங்கதான் அவர் வந்து வசிச்சுன்னு வந்து இருந்தார். பகலா இப்ப ஸ்ரீநாத்ஜிக்கு கீர்த்தன் பாடுவார், கிரந்தங்கள்லாம் எழுதுவார், இப்படி எல்லாம் இருந்தது. இப்ப வந்து ரூப் மஞ்சரின்னு ஒரு ராணி, அவ வந்து பிரதி தினம் இங்க வருவா கோவர்தனத்துக்கு. நந்ததாஸ் அழகழகா கீர்த்தனங்கள் பாடுறத கேட்டு மயங்கி போயிடுவா. அவ பேரழகை சொல்லவே முடியாது. கொஞ்ச நாள்ல அவளுக்குள்ள மைத்திர பாவம் ஏற்பட்டது.
ரூப்மஞ்சரி உட்கார்ந்து கீர்த்தன் கேட்பாள். ஆனா அவ எப்ப வரா, எப்படி வரா, எப்படி கிளம்பி போறா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது ஒரு பெரிய புதிர். ஆனா பாடும்போது மட்டும் அவளை அங்க பார்க்கலாம். நந்ததாஸ் பாடினானா அங்க உட்கார்ந்து கேட்போம். ஆனா அவ எப்படி வரான்றது யாருக்குமே தெரியாது. இவ யாரு அப்படின்னா, இவ அக்பருடைய ராணிகள்ல இவ ஒத்தி. இவ இந்து ராணியில இவ ஒத்தி. தினம் அவளுடைய திவ்ய தேகத்தோட தான் இங்க வருவா. நந்ததாஸ் கிட்ட பாட்டு கேட்பா, திரும்பி அந்த திவ்ய தேகத்தோடைய அப்படியே கிளம்பி போயிடுவா. இவளுடைய பூர்வ ஜென்ம, அதாவது இவளுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுடைய விருத்தாந்தம் என்ன அப்படின்னா, நிதைப்பூர்னு ஒரு ராஜா, ஊருக்கு ராஜா. அவர் தர்மவீர்னு அவருக்கு பேரு. அவருக்குதான் பொண்ணா பிறக்கிறா இவளோட கல்யாணத்தை ரொம்ப நன்னா பண்ணணும்னு ராஜா ஆசைப்பட்டான். ஆனா அந்த சமயம் பரிஸ்திதி எப்படி இருந்தது அப்படின்னா, பூரா எவன ஆக்கிரமிப்பு தான் அங்க இங்க எல்லா இடத்துலயும். உடனே புரோகிதர்கள்லாம் என்ன சொன்னா, இவரை அக்பருக்கு நிச்சயம் பண்ணிடணும், இல்லைன்னா இது சரியா வராது. இப்ப நாடு நம்மள நம்ம இந்த ஊரை காப்பாத்தணும்னா இதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ராஜா கிட்ட போய் சொன்னான். ராஜா சொன்னார், சரி பண்ணிடுங்க, அவ்வளவுதான், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நாட்டை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டார் ராஜா. நாட்டை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே இவா என்ன பண்ணிட்டா, ரூபமஞ்சரிய அந்த அயோக்கிய எவன் என்ற அக்பர் ராஜாக்கு இவனை விவாதத்துக்கு நிச்சயம் பண்ணிடா. உடனே இவ விழுந்து விழுந்து அழறா, அப்பாட்ட கெஞ்சரா, காலை பிடிச்சுன்னா, அப்பா எனக்கு பிடிக்காதுப்பா, எவனார்களுடைய முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்காதுப்பா, என்னை எப்படிப்பா நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்ப, எனக்கு வேண்டாம் அப்படின்ன உடனே அவ அப்பா சொன்னாரு, அம்மா இது எவனுடைய பராக்கிரம காலம்மா, அவ மகா துஷ்டாளவாள்லாம், நம்ம ஊர் மேல அவ படை எடுக்க கூடாது, அதற்காக தான் நான் இப்படி பண்ணி கொடுக்குறேன். நீ நம்ம ராஷ்டிரியத்துக்காக நீ இப்படி தியாகம் பண்ணாதான் இந்த தேசம் எவன ஆக்கிரமிப்புல இருந்து காப்பாத்த முடியுமா அப்படின்னு சொல்ற. ராஜகுமாரிக்கு ரொம்ப துக்கம்தான். ஆனா அப்பா இப்படி சொல்லிட்டாரு, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவளுக்கு குழந்தையில இருந்தே, பிறந்ததுல இருந்தே அவளுக்கு கிருஷ்ண பக்தி ரொம்ப அதிகம். அப்ப அவ உடனே கிருஷ்ணனுடைய கால்ல போய் அவ வச்சு, ஒரு கிருஷ்ணனை வச்சு அவ லாலனா பாலனை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இந்த கிருஷ்ணனுடைய கால்ல போய் விழுந்து கெஞ்சி கதறி அழறான், நீதான் எனக்கு பரமபதி, நான் அததான் நினைச்சுட்டு இருக்கேன், என் தேகம் யார்கிட்ட வேணா போய் கடன் படட்டும், ஆனா என் மனசு ஷாம சுந்தரா அது நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீதான் என்னுடைய பிராண வல்லபனா இருந்து என்னை காப்பாத்தணும், அவனோட கைய மேல விழக்கூடாது, அந்த யவனனோட கைய மேல விழக்கூடாது அப்படின்னு கதறி கதறி அழறது அந்த குழந்தை. அதுக்கப்புறம் இவாளுக்கு அக்பரோடைய விவாகம் அழுத்து, ரொம்ப விலட்சணமானவ, பகவானுடைய பரிக்கரா இருந்திருப்பா, கிருஷ்ணனுடைய கிருப்பை. எத்தனை வருஷம் ஆயிடுத்து கல்யாணம் ஆகி அக்பரோட, ஆனா இது நாள் வரைக்கும் அக்பர் அவ மேல கையே வச்சது கிடையாது. சொன்னா அவ சொல்லுவா தன் கிருஷ்ணன் கிட்ட, பிராண வல்லபன் கிட்ட, என்னைக்கு அவர் என்னை தொடராரோ அந்த தினம் நான் பிராண தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு சபதம் வச்சிருந்தா அவ கிருஷ்ணன்ட்ட. பகலா கிருஷ்ண வியோகத்தினால கதறி கதறி அழுவோம். அக்பருக்கும் இவளை பார்த்தவனே மனசு நிறைஞ்சு போயிடும், இவளோட அறைக்கும் வரமாட்டான், இவளை தொடவும் மாட்டான், அவருக்கு மனோ உல்லாசம் ஆயிடும் இவளை பார்த்த க்ஷணமே. அது கிருஷ்ணனுடைய ஒரு பெரிய கிருப்பை தானே. இவ தினம் ராச பஞ்ச அத்தியாயி, பாட்டம் பண்ணாம இருக்கவே மாட்டா, தினமும் பாடுவோம் ராஸ் அத்தியாயி, தன்னுடைய கிருஷ்ணனுக்கு எதிர்க்க வச்சு நல்லா பாடுவோம். ஒரு நாளைக்கு இந்த ராஸ் அத்தியாயி படிச்சுட்டு வரும்போது கிருஷ்ணன் வேணுகானம் பண்றான். உடனே கோபிகைகள்லாம் ராச மண்டலத்துக்கு போயிட்டா. அவளுடைய கணவன்மார்கள்லாம் வீட்டுல வச்சு இவாளை பூட்டி வச்சாலும் கோபிகைகள் சின்மய தேகத்தோட வாசத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாக்கியானத்தை படிக்கிறார். உடனே நான் ஏன் அப்படி போக மாட்டேனா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அழுவா அழுவா, அப்படி அழுவா, விரகத்தால அப்படியே துடிப்பா. ஆனா எது வேணா நடக்கும், பிரேமைன்றது, கிருஷ்ணன் மேல பிரேமைன்றது இருந்துட்டா, நம்பிக்கை மட்டும் இருந்துட்டா, கிருஷ்ணனுக்கு எந்த காரியமா இருந்தாலும் அவன் நடத்தி கொடுத்துருவானே அப்படின்ன உடனே இந்த ராஜகுமாரி இவளுக்கும் அந்த பக்தி யோக சக்தி அவளுக்கு லயிச்சுடுத்து. என்ன அப்படின்னா,
சரீரம் வந்து டெல்லியில தான் இருக்கும். ஆனா சின்மய சரீரத்தால அவ தினம் ரஜத்துக்கு வந்துருவா, தினம் கோவர்தனத்துக்கு வந்துருவா. கிரிதரலால பாப்பா, பரிக்கிரமா பண்ணுவா. நந்ததாஸ் அங்க உட்கார்ந்து கீர்த்தன் பண்ணிட்டு இருப்பார், கேப்பா. அந்த நந்ததாசனுடைய கேப்பா. கேட்டவுடனே அப்படியே அவளுக்கு மதி மயங்கி போயிடுவா. அப்படியே கிருஷ்ணனுடைய விரகத்துல துடிப்பா. அவளுக்கு இவளுடைய பேர் வந்து ரூப்மஞ்சரின் பேர் இவளுக்கு. இவ வந்து நந்ததாஸ் பக்கத்துல வந்து உட்கார்ந்துப்பா. அந்த பாட்டை கேட்போம், விரகத்தால அப்படியே உருகி போவா. தர்ஷனம் ஆயிடும், கிரிதருடைய தர்ஷனம் ஆயிடும். கீர்த்தனும் கேட்டாச்சு. திரும்பி சின்மய தேகத்தோட அப்படியே கிளம்பிடுவா. திரும்பி அடுத்த நாள் வருவா. திரும்பியும் இதே மாதிரி கீர்த்தன் கேட்பா. கிரிதருடைய தரிசனம் ஆகும், பரிக்கிரமா பண்ணுவா, கிளம்பி டெல்லிக்கு போயிடுவா சின்மய தேகத்தோட. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, ஸ்ரீ நந்ததாஸ் வந்து மனசி கங்கா பக்கத்துல உட்கார்ந்துட்டு, அங்கதானே அவருடைய வாசஸ்தலம், அங்கேயே உட்கார்ந்துட்டு அவர் பாடின்னு இருக்கார். இவ ஓனா கீர்த்தன் கேட்டா, அப்படியே மனசு உருகி போயிடுத்து. அப்புறம் கிளம்பி போயிட்டா இவ. இப்ப என்ன ஆச்சு, ஊர் பூரா சர்ச்சா ஆயிடுத்து. அக்பருடைய ராணி வந்து தினம் இப்படி வரா அப்படின்றது இப்படியே ஒத்தர் பேசி பேசி இது அக்பருடைய காது வரைக்கும் போயிடுத்து. மகாராஜ், உங்களுடைய மனைவில, இந்து மனைவில மஞ்சரின்னு ஒரு ராணி இருக்கா இல்லையா, அவன் வந்து தினம் சத்சங்கத்துக்காக இந்த நந்ததாசனுடைய கீர்த்தனை கேட்கறதுக்காக வேண்டி அவ வந்து கோவர்தன் போறா அப்படின்னு. இத கேட்ட உடனே அக்பர், அடடா, இது எப்படி சாத்தியம்? தினம் அவ எப்படி இங்கேருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு வரா? சரி, நான் அதை என் கண்ணால பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நந்ததாசன் ஒரு சந்த கேள்விப்பட்டேன், அவரை வந்து விட்டல்நாத் குசைன்ஜியோட சிஷ்யர் தானே, சரி பாப்போம் அப்படின்னு கிளம்பி கோவர்தனத்துக்கு வர. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், அக்பர் சொல்றார். எப்படி அவ 2 இடத்துல இருக்க முடியும்? எப்படி அவ டெல்லியில இருப்பா? எப்படி அவ வந்து இங்க கிளம்பி வருவா? இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூப்மஞ்சரி கிட்ட கேக்குறார், இது எப்படி நடக்கும்? அவ பதிலே சொல்லல. இப்ப என்ன பண்ணார், இவர் பரிக்கரோட கிளம்பி நேரா வந்து விரஜத்திலேயே டேரா போட்டார். நந்ததாஸ் எங்க இருக்கார், போய் தேடின்னு வாங்கோ அப்படின்னு சொல்றார். அவ வந்து சாவதானமா இருக்கா ரூப்மஞ்சரி. அவ வந்து என்ன பண்ணா, ஸ்ரீநாத்ஜி தரிசனம் பண்றதுக்கு வந்தா. ஸ்ரீநாத்ஜிய தரிசனம் பண்ணிட்டு மானசி கங்கா கரைக்கு வந்தா. அங்க வந்து நந்ததாஸ் உட்கார்ந்து கீர்த்தன் பாடின்னு இருக்கார். இவ வந்து உட்கார்ந்துண்டா. அப்புறம் இவ கிளம்பி போயிட்டா. அக்பர் அங்க வந்து சேர்ந்தார். என்ன பார்த்தார் அப்படின்னா, நந்ததாஸ் அங்க உட்கார்ந்துட்டு கீர்த்தன் பாடின்னு இருக்கார். உடனே இவர் அந்த பாட்டை கேட்டார். அக்பருக்கு சாகித்யம் எல்லாம் நல்லா புரியும், பூரா பதம் புரிஞ்சிடுத்து. அது என்ன பாட்டு அப்படின்னா, தே கோரி நாகரி நட்டு நிறுத்தியதி காளிந்தி தட்டு கோபினு கே மத்திய ராஜே முக்குட்டு பீலட்டக்கு காஷினி கிங்கிணி கட்டி பீதாம்பரி கீச்சட்டக்கு குண்டல கிரண ரவிரட்டதி ஹட்டக்கு தே கோரி நாகரி நட்டு நிறுத்தியதி காளிந்தி தட்டு தத்தேயி சாப்பட்ட சகல கட்டு ஊரப்பத்தி ரப்புவானு பததி பட்டக்கு ஆதே கோரி நாகரி நட்டு நிறுத்தியதி காளிந்தி தட்டு ராசமத்ய ராதே ராதே முரளி மே ஏரட்டு நந்ததாஸ் வேதகான் நீ பட்டு நிக்கட்டு ஆதே கோரி நாகரி நட்டு நிறுத்தியதி காளிந்தி தட்டு அப்படின்னு சொல்லிட்டு
இத கேட்டார். உடனே அவர் கேட்டார், சரிப்பா அந்த கடைசி பங்கில நிப்பட்டு நிக்கட்டு அர்ஜென்ட சமீபம் அப்படின்னு அர்த்தம். நீ எப்படிப்பா, நீ இங்கதானே உட்கார்ந்துட்டு இருக்க, ஆனா நீ எப்படி அர்ஜென்ட சமீபம்ன்ற அந்த வார்த்தையை அங்க பிரயோகம் பண்ண அப்படின்னு கேக்குறார். இப்போ அக்பர் இவர் பதிலே சொல்லல. இப்போ அக்பர் கிளம்பி பக்கத்துல வந்துட்டார். நந்ததாஸ் பக்கத்துல வந்தார். ரொம்ப அழகா பாடுறே, நானும் சூர்தாஸ் கும்பன்தாஸ் எல்லோருடைய கீர்த்தனத்தையும் நானும் கேட்டிருக்கேன். உங்க கீர்த்தனத்துல கடைசியில நந்ததாஸ் காவே தகா நிப்பட்ட நிக்கட்டு அப்படின்னு சொன்னேலே, இப்ப நீங்க என் பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்கே, இது எப்படி இந்த வரி பாடினேள் நிப்பற்ற நிக்கட்டுன்றது? பகவான் ராதாகிருஷ்ணன் இப்போ உங்களுக்கு பக்கத்துலயா இருக்கார் அப்படின்னு. இவ்வளவுதானா, இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே நந்ததாஸ் சொன்னார், அது சரி, உங்க ராணி ரூப் மஞ்சரி இருக்கா இல்லையா, அவளை போய் இந்த கேள்வி கேளுங்க அப்படின்ட்டார். உடனே ராஜா என்ன பண்ணார், திரும்பி நேரா சிபிரத்துக்கு ஓடி வந்தார். அந்த சமயத்துல இந்த ரூப் மஞ்சரி என்ன பண்ணா, கிரிராஜ் பரிக்கிரமா பண்ணுவா இல்லையா அவ நித்தியம், அந்த பரிக்கிரமா பண்ணிட்டு ஒரு ஏகாந்த குஞ்சத்துல உட்கார்ந்துட்டு ஸ்ரீநாத்ஜிக்கு ஊட்டின்னு இருக்கா, போகு ஊட்டின்னு இருக்கா. இவன் ஸ்ரீநாத்ஜிக்கு ஆகாரம் ஊட்டின்னு இருக்கா. அப்போ என்னாச்சு, ஸ்ரீநாத் நந்ததாஸ் இங்கேருந்து பாக்குறாரு, அவருக்கு தெரியறது போக அர்ப்பணம் இவ பண்ணிட்டு இருக்கிறது பாக்குறாரு தன் கண்ணால. அப்ப உடனே நந்ததாஸ் ஒரு பதம் பாடினார், சித்திர சராகத்து சித்துவத்து முறி கோபி பகுத்து சயானி அவரு குங்குட்டுமே ஜூகி அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். பெரிய கீர்த்தன் அது பாடுறார். கோபி ஷியாம் சுந்தருக்கு போக் ஊட்டி விடுறா அப்படின்ற அர்த்தத்துல வருது அந்த கீர்த்தன். நான் உடனே நந்ததாஸ் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டார். உடனே ரூப் மஞ்சரி பாக்குறா. பார்த்த உடனே மனசுல நினைச்சுக்கிறா, சரி நான் போக் எப்படி இவருக்கு கொடுப்பேன், கிருஷ்ணன் மாயமாயிட்டான், உடனே எப்படி தருவேன், நான் யவனுக்கு வாக்கப்பட்டுட்டேன், இவரோ பிராமணன், அதுக்கும் மேல குருவா வரிச்சிருக்கேன் மனசுல அப்படின்னு. உடனே நந்ததாஸ் புரிஞ்சுட்டார் அவளுடைய பாவத்தை. உடனே பகவத் பிரசாத் கா மகிமா அப்படின்னு அந்த ஒரு பாடுறார் ரொம்ப அழகா. இன்னைக்கு உட்காந்துட்டார் அவ பக்கத்துல. உடனே அந்த பிரசாதத்தை எடுத்து அவருக்கு கொடுத்தா. அதுக்கப்புறம் ரூப் மஞ்சரியும் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டார். சரி, நந்ததாஸ் சொன்னார், அம்மா நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, ஆனா உன்னை அக்பர் அங்க தேடின்னு இருக்கார் அப்படின்னு. உடனே அப்ப ரூப் மஞ்சரி சொன்னா, ஹே நந்ததாஸ் ஜி, நான் உங்களை குருவாதான் நினைக்கிறேன், எனக்கு நீங்க இந்த ஒரு கிருப்பை மட்டும் பண்ணுங்க, நான் தினம் இப்படி வர்றது போறது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு அகண்ட வாசம் ஸ்ரீ கிரிராஜ்ல இந்த மானசி கங்கா கிட்டயே எனக்கு பிராப்தி ஆகணும், தான் என்னோட கோரிக்கை அப்படின்னா. நந்ததாஸ் சொன்னார், அம்மா இந்த கோரிக்கைய நீ ஸ்ரீநாத்ஜி கிட்டதாமா வைக்கணும், நீ அவர்கிட்ட தான் பிரார்த்திச்சுக்கணும். ஏன்னா ஸ்ரீநாத்ஜி தான் பக்த வாஞ்சா கல்பத்தரு, அவர்தான். யாரு அவளுடைய அபிலாஷைய அவன்கிட்ட வச்சானா அவன் நிச்சயமா அதை பூர்த்தி பண்ணுவாமா. அதனால நீ ஸ்ரீநாத்ஜி கிட்டயே இத சொல்லுமா அப்படின்னு உடனே அவ சரி அப்படின்னு சொல்லிட்டு, குருஜி அப்படியே நான் செய்யறேன் அப்படின்னு. உடனே நந்ததாஸ் அங்கேருந்து கிளம்பி நேர மானசி கங்கா கிட்ட வந்துட்டார். ரூப் மஞ்சரி என்ன பண்ணா, அந்த சிபிரத்துக்கு போயிட்டா. இதுக்குள்ள அக்பர் வந்துட்டார். அங்க ரொம்ப கோபமா இருந்தார் அக்பர். அவட்ட கேட்டார், உனக்கு நந்ததாஸ் கிட்ட என்ன வேலை, நீ ஏன் அங்க போயின்னு இருக்க, இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் என்கிட்ட நீ தினம் நந்ததாச சந்திக்கிறதுக்கு போற அப்படின்னு சொல்றா, நீ பாட்டு கேட்கறதுக்கு அங்க போய் உட்கார்ற அப்படின்னு சொல்றா, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேக்குறார். சரி, இன்னைக்கு அவர் ஒரு கீர்த்தன் பாடினாரு, அதுல நிப்பட்டு நிக்கட்டு அப்படின்னு ஒரு பிரயோகம் ஆச்சு இல்லையா, வார்த்தா பிரயோகம். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னது இது இந்த நிப்பட்டு நிக்கட்டுன்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார், இதுக்கு அர்த்தம் உன் மனைவி ரூப் மஞ்சரிய போய் கேளு அப்படின்னா. நான் அப்படியே எழுந்து வந்துட்டேன். ரூபா,
என்ன கீர்த்தன் அது, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்டார். ரூப்மஞ்சரி சொன்னா, சரி என்ன கீர்த்தன் சொல்லுங்க. அவ ரொம்ப பதட்டமா இருக்கா. உன்னை என்ன கீர்த்தன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். உடனே அக்பர் சொன்னார், தேகோரி நாகரி நட்டு நிறுத்தேந்தி காளிந்தி தட்டு சொல்லு. அதுல கடைசி பதுல, அந்திம் பதுல நிப்பட்டு நிக்கட்டு அப்படின்னாரே, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாரு. உடனே ருக்மஞ்சரி ராணி கோவர்தனத்திலேயே அங்கேயே ஷினாஜி அப்படியே மனசார பிரார்த்திச்சுண்டா, தியானம் பண்ணா. தக்ஷணம் சரீரத்தை திறக்கும் போது நிப்பட்டு நிக்கட்டு இதுதான் அப்படின்னா, நிப்பட்டு நிக்கட்டு அப்படின்னா சரீரம் அப்படியே சரீரத்தை திறந்துட்டா பகவானுடைய அத்தியந்த சமீபம் அது போய் சேர்ந்துட்டா அவ்வளவுதான். அக்பர் உடனே அதிர்ச்சி ஆயிட்ட. ஓ, இது என்னடா இப்படி ஆயிடுத்து, கடைசியில நான் என்ன சொன்னேன் இப்போ அவளை நிப்பட்டு நிக்கட்டுனா என்ன அர்த்தமான்னு கேட்டேன் அப்படின்னு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். ஏன்னா அவருக்கு அவ மேல அவ்வளவு பிராணம் உண்டு, அவளுடைய அழகுல அப்படி சுத்தி போவார் அவர். இன்னும் நந்ததாஸ் கிட்ட இப்ப ஓடினார். ஓடி போய், என்னையா என்ன மாயாஜாலம் பண்ற, என்ன செஞ்ச அப்படின்னார். உன்னை நந்ததாஸ் கேட்டார், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். உன்னை அக்பர் சொன்னார், ஏ நந்ததாஸ், நீ என்ன கீர்த்தன் பாடின, நந்ததாஸ் காவே தகா நிப்பட்டு நிக்கட்டு அப்படின்னு நான் ரூப் கிட்ட கேட்டேன். என்னம்மா இதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு நொடியில பிராணனை விட்டுட்டாளேப்பா, என்ன இது, நீ இப்ப சொல்லிதான் ஆகணும், மாயாவி, நீயே ஒரு பெரிய மாயாவியா இருக்கே, இப்ப என்னுடைய அழகான மனைவிய நான் இழந்துட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்புறார் பைத்தியம் மாதிரி. உன்னை நந்ததாஸ் சொன்னார், ஓ சரி சரி சரி, நான் இப்ப அதுக்கு பதில் சொல்றேன். எப்போ இது 1640 வருஷம். உன்னே மானசி கங்கா கரையில போய் அந்த கோவர்தன் நாத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணார், குருதேவருக்கு நமஸ்காரம் பண்ணார், சூர்தாஸ் கும்பன்தாஸ் எல்லா வைஷ்ணவர்களுக்கும் மானசீகமா நமஸ்காரம் பண்ணார். அந்த மானசி கங்கா கரையில ஒரு பெரிய அஸ்வத்த விருட்சம் இருக்கு, அதுக்கு அடியில போய் உட்கார்ந்துட்டார். அக்பர் நினைச்சுட்ட, இவர் எல்லாம் ஆசனம் எல்லாம் தயார் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை பத்தி விளக்கமா சொல்லுவார் போல இருக்கு, இது பெரிய விஷயம் போல இருக்கு, அதனால ஆசனத்துல உட்கார்ந்து சொல்லுவார் போல இருக்கு அப்படின்ட்டு திரும்பியும் அக்பர் குரல் எடுக்கிறார். ரூப்மஞ்சரிக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கோ, அவளை சரி செஞ்சு திரும்பி என்கிட்ட ஒப்படைங்கோ அப்படின்றார். உன்னை நந்ததாஸ் அச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணார். அடுத்த நிமிஷம் நந்ததாஸ் காவே தகா நிப்பட்டு நிக்கட் அப்படின்னு அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் லீலால கலந்துட்டார். நிப்பட்டு நிக்கட்டு அர்த்தம் இதுதான், பகவானுக்கு அத்தியந்த சமீபம். அந்த கோபனீய லீலையில போய் இவர் கலந்துட்டார், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தார் அக்பர். சரி, தியானத்துல இருக்காரு போல இருக்கு, ஏதாவது பண்ணி நம்ம பொண்டாட்டியை காப்பாத்திடுவார், பேச போறாருன்னு நினைச்சிருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சரீரம் சாஞ்சிடுச்சு கீழே. உடனே வைத்தியரை கூப்பிட்டார் அக்பர். மகராஜ் என்ன வேணும், நந்ததாஸ் என்ன இப்படி விழுந்திருக்கார் பார் அப்படின்னு. நந்ததாஸ் சரீரத்தை விட்டாச்சு அப்படின்னு அவர் நாடிய பார்த்து அந்த வைத்தியர் சொன்னார். பைத்தியமா புலம்ப ஆரம்பிச்சிட்டார் அக்பர். நேரா ஓடினார் விட்டல்நாத் குசைன்ஜி கிட்ட. உங்களுடைய சிஷ்யர் தானே நான் கேள்விப்பட்டேன் நந்ததாச, இந்த மாதிரி எல்லாம் நடந்தது, இதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னார். அது என்னத்தினால இப்ப அவளும் போனா உடனே இவரும் போனாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், அப்பா இந்த பிரேமைன்றது பரம கோபனீய அவஸ்தைப்பா, இது நீ இதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்ச ராஜன்னு. இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அனாதிகாரி. ரூப்மஞ்சரி கிட்ட கேட்ட, அவ ஒரு தெய்வ பிறவி, ஏதோ பிராரப்தத்தினால அவ உனக்கு வாக்கப்பட்டா, ஜென்மம் எடுத்தா உனக்கு வாக்கப்பட நேர்ந்தது. நந்ததாஸ் யாரும் கிடையாது, அவர் சாக்ஷாத் கிரிதரனுடைய போஜ் சக்கா அவர். இதெல்லாம் தெய்வ ரகசியங்கள்பா, இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா அவளால? நிப்பட்டு நிக்கட்டுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராணனை விட்டாதானே அது என்னன்னு உனக்கு புரியும். அத்தியந்த சமீபம், பகவானுக்கு அத்தியந்த சமீபத்துல போயிட்டாவா, அவ்வளவுதான்.
ஒரு व्यक्ति வெறும் வேப்பிலையை தான் வாழ்க்கை பூரா சாப்பிட்டுன்னு இருக்கான் அப்படின்னா, ஒரு வெல்லம் கூட அவன் சாப்பிட்டது இல்ல ஜீவன் பூரா. அவங்கிட்ட போய் ரசகுல்லாவுடைய ரசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அவனுக்கு அதை எப்படி சொல்ல முடியும்? விஷத்தோட சுவை எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டா அது எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்த்தா தானே விஷத்தோட சுவைய சொல்ல முடியும். அப்புறம் சுவைச்ச அதுக்கப்புறம் அவன் எங்க உசுரோட இருப்பான் அதை சொல்றதுக்கு? வைகுண்டம் போயிடுவானே. அதனால இதெல்லாம் இந்த ரசம் புரிஞ்சாதான், இது கோபனீய ரசம். இந்த ரசம் புரிஞ்சாதான் அது என்னன்றது உனக்கு புரியும். அவ ஜீவித்து இருந்தாதானே அது சொல்றதுக்கு. அவ அத்தியந்த நிப்பட்டு நிக்கட்டு பகவானுக்கு அத்தியந்த சமீபம் அவ போய் சேர்ந்தாச்சு. அதனால ரூப்மஞ்சரியும் பகவானுடைய பதத்தை அடைஞ்சிட்டா, நந்ததாசும் பகவானுடைய பதத்தை அடைஞ்சிட்டான்ப்பா அப்படின்னார். அதுக்கப்புறம் ஒரு பிரலாத் குசைஞ்சி ஒரு பாட்டு பாடினார், ஒரு கீர்த்தன் பாடி இருக்காரோ. ஒரு தீபத்துல இருந்து இன்னொரு தீபத்தை ஏத்தணும் அப்படின்னா அதுக்கு அக்னி இருந்தா தானே அதை ஏத்த முடியும். அந்த மாதிரி இந்த பிரேம ரசம் இவர்கிட்ட இருக்கிறது அவர்கிட்டயே இருந்தா தானே அது பகிர முடியும். இதெல்லாம் அக்பருக்கு புரிஞ்சுதோ புரியலையோ தெரியல. நந்ததாஸ் பகவானுடைய சேவைக்காக திரும்பியும் அவர் பகவானுடைய அந்தரங்க தாம்ல கலந்துட்டார். ரூப் மஞ்சரியும் அவளும் சேவைக்காக, ராதா ராணியினுடைய சேவைக்காக அவளும் கோலோகம் போய் சேர்ந்துட்டா. இப்படியாக நந்ததாஸ் சரித்திரம் சம்பூர்ணம் ஆறுது. ரொம்ப அற்புதமான சரித்திரம். ரொம்ப மனச வினோதமா பல விஷயங்களை சிந்திக்க வைக்கிற சரித்திரம். இன்றைய தினம் நம்மளுக்கு இது கிடைச்சது பகவானுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஸ்ரீ குருநாதருடைய கிருபை. ஜெய் போலோ கோவர்தன கிரிதர லால் கி ஜெய். ஜெய் போலோ விட்டல்நாத் பிசைன்ஜி மகாராஜ் கி ஜெய். ஜெய் போலோ நந்ததாஸ் की जय. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्ण।